ஹலோ, வெல்கம் பேக் டு தினேஷ் அல்வியா சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் மட்டன் கீமா பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை, லவங்கம், ஸ்டார் பூ, ஏலக்காய், வேக வைத்த மட்டன் கொந்து கறி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம், அரைத்த தக்காளி விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு விழுது தேவைக்கேற்ப, பச்சை பட்டாணி, தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா, காளான், உப்பு. ஒரு கடாயில் 150 ml கடல் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வைத்த ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணிங்க. பொடியாக நறுக்கி வைத்த பெரிய வெங்காயத்தை சேர்க்கவும். நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்க. எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்குங்க. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிய பிறகு அரைத்த தக்காளியை சேர்க்கவும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அந்த மசாலா பவுடரை அதோட சேர்த்துங்க. இது வதங்கியதும் பச்சை பட்டாணியை அது கூட சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன உப்பு தேவையோ அது போட்டுங்க. இப்போது இந்த மசாலா வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கொதித்து வரும்போது மல்லி இலையை தூவிக்குங்க. இப்போது வேக வைத்த மட்டன் கீமாவை அதில் சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதித்த பின்பு லாஸ்ட்டில் நம்ம வெட்டி க்ளீன் பண்ண மஷ்ரூமை அதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா மஷ்ரூம் முதல்ல சேர்த்தா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். மஷ்ரூமை கடைசியில் சேர்க்கும்போது அது ஒன்றும் ஆகாது. இன்க்ரீடியன்ஸில் மிளகுத்தூள் சேர்க்கறதுக்கு சொல்ல மறந்துட்டேன். கடைசியாக இறக்கும்பொழுது மிளகுத்தூள் தூவி அதை நல்லா கிளறி ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சுவையான மஷ்ரூம் மட்டன் கீமா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், பூரி எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம். நாங்கள் பூரியோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.